ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது விமின் குக் எஃப்எஃப் மைண்ட் வைன் ஃபைனல் பார்ட். பாட்டிமா பிளாக் வேர்ல்டோட காட்கிட்ட வரங்களை கேட்டதுக்கப்புறம் தன்னோட ஹேண்ட்ஸ்லேருந்து அப்படியே ஏதோ ஒரு பவுடர் மாதிரி பொருளை நிறைய மந்திர வார்த்தைகளை சொல்லி அப்படியே அந்த பவுடரை தன்னோட ஹேண்ட்ஸ்லேருந்து ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து ஊதி விட்டுருப்பாங்க பிளாக் காட். அந்த டைமில் மினி மட்டும் பொத்துன்னு கிளாப்ஸ் ஆகி கீழே விழுந்திருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் பதறி போகி மினிக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். பிளாக் காட் அப்படியே மினிக்கிட்ட வந்து, இவ தான் என்னோட துணையாக இருக்கணும், கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு பாட்டிமா பதறி போயிட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கிடுக்கிடுன்னு மினிக்கிட்ட வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க மினியை. அந்த டைமில் பிளாக் காட் பாட்டிமாவை பார்த்து, உங்கள் குடும்பத்துக்கே நான் கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு சொந்தமான பொண்ணை என்கிட்ட இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறீங்க. வாயான், இவ தான் என்னோட வைன்னு நான் நினச்சேன், மைண்ட் வைன். ஆனால் வைன் என்னோடது கிடையாது, மினி தான் என்னோடது. நல்லா இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த பொண்ணோட நேம் மினின்னு தானே கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா அப்பா பிக்கு பிக்குன்னு முடிச்சுக்கிட்டு ஆமாம் ஆமான்னு ஹெட்டை மூவ் பண்ணி காட்டுறாங்க. யாரங்கே அப்படின்னு ஒரு ஷவுட்டு தான். கிடுகிடுன்னு 2-3 காவலாளிகள் வந்துட்டாங்க. இவங்க கிடையாது என்னோட மகாராணி, இதோ இந்த பொண்ணு தான். ஆனாலும் மைண்ட் வைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த வைன் நம்மளோட உலகத்தை சேர்ந்த ஒரு சூனியக்காரி கொடுத்த வரத்தாழ பிறந்த பொண்ணு. இதுக்கப்புறம் வைனை நம்ம மகாராணின்னு டிக்ளேர் பண்ண தேவையில்லை. இந்த மினி தான் என்னோட மகாராணி. ஆனாலும் வைனுக்கு இந்த உலகத்தில் அனைத்து சுகங்களும் கிடைக்கிறதுக்கு நான் வழிவகை செய்வேன். இந்த உலகத்துக்கு வந்த யாரும் இங்கேருந்து கிளம்ப முடியாது. பாட்டி, உன்னோட குடும்பத்தார்கள் மட்டும் எப்போ வேணாலும் பூமிக்கு போகவும் வரவும் நான் அனுமதி கொடுக்குறேன். ஆனால் எனக்கும் மினிக்கும் திருமணம் நடக்கிற வரையும் நீங்களாம் இங்கே தான் இருக்கணும். மினே அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணுறாங்க. மயக்கத்தில் இருந்த மினி மெதுவாக ஐஸ் அட்ஜஸ்ட் பண்ணி முழிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் ஐயாப்பா, என்னது இது, இந்த ஆளுக்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு இருக்கான், என் வயிறு காப்பாற்று அப்படின்னு கத்துறாங்க. வாயின் கிடுக்கிடுன்னு மினிக்கிட்ட வந்து மெதுவாக அப்படியே நீஸில் உட்காந்து, மினி பயப்படாத, நான் கிடையாது பிளாக் வேர்ல்டோட கிங்கோட, அதான் பிளாக் வேர்ல்டு காடோட துணை நான் கிடையாதான். நானும் நீனும் 2 பேருமே ஒரு சூனியக்காரிக்கிட்ட போய் வரத்தில் பிறந்தவங்கள்ல. அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க தானே காடை கல்யாணம் பண்ணிக்க முடியும். அது நான் இல்லை, பிளாக் வேர்ல்டோட காடை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பொண்ணு நீ தானா. இப்போ தான் பிளாக் வேர்ல்டோட காடு கண்டுபிடிச்சாரு. எழுந்திரி, அரமனைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். திடீர்னு இருக்கு மினிக்கு. என்னது இது, ஐயோ 6 அடி உயரத்துக்கு அர்னால்டு மாதிரி இருக்கிறான் இவன். 6 அடி கூட இல்லையே, அதுக்கும் கூட இருக்கணும் போலையே. இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கிட்ட கட்டு ஒழிகிறது. அம்மா நான் போகமாட்டேன் கிட்ட அப்படின்னு அழுகுறாங்க மினி. வைன் அந்த டைமில், மினி கம்முன்னு, நீ ஏதாவது இங்கே கத்தி கூச்சல் போட்ட மிதி விழுகும். நாங்கள் வந்த புதுசில் அழுது 2 கன்னத்துலையும் 2 ஸ்லாப் கொடுத்தாவன். 2 நாள் எழுந்திரிக்கலாம் மயக்கம் போட்டேன். உனக்கு அது வேணுமா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அவ்வளோதான், மினி கப்சுப்னு ஆயிட்டாங்க. அந்த டைமில் கிடுகிடுன்னு ஜோனும் மாயாவும் பிளாக் காட்கிட்ட வந்து, இந்த கிளவி பேச்சை நம்பாதீங்க. அந்த புத்தகத்தை நான் தான் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொண்டுட்டு வர்றதுக்கு நினச்சேன். இல்லாட்டி இந்த போர்ட்டல் வழியாக எப்படி இந்த பிளாக் வேர்ல்டுக்கு பூமியிலேருந்து வர முடியும், புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் உங்களை தேடி வரும்போது இந்த புத்தகத்துக்கு மூலமாக தான், இந்த புத்தகத்தோட உதவி மூலமாக தான் இங்கே வந்தோம். எங்கள் பின்னாடியே இவங்களும் வந்துட்டாங்க. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இந்த கிழவி என் மண்டையில் அடிச்சுட்டு இந்த புத்தகத்தை பறிச்சுக்கிட்டா. ஆமாம், நிஜம் அது. இவங்க எல்லாரும் வைனா இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வந்த உங்களோட எதிரிகளுக்கு போய் நீங்கள் வரம் கொடுத்துட்டீங்களே, கொடுத்த வரத்தை திரும்பவும் எடுக்க முடியாது, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மாயாவும் ஜூனும் பிளாக் காட்கிட்ட.
உயிரே போகணும் இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. பிக்கு பிக்குன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. வீமின் குக் அந்த டைமில் பிளாக் காடை பார்த்து, நம்பாதீங்க, இவங்க தான் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்டே வீமின் குக் 3 பேரும் அப்படியே பொத்து பொத்துன்னு ஃப்ளோரில் மயங்கி கிடக்குறாங்க. ரீசன், 3 பேரையும் நல்லா அடி போட்டு மயக்கம் போட வச்சுருக்காங்க பிளாக் வேர்ல்டோட காட். ரீசன் என்ன அப்படின்னா, வீமின் குக் என்ன தான் புஷ்டிகரமாக பலசாலியாக இருந்தாலும் மனுஷங்க. பிளாக் வேர்ல்டோட காட் பயங்கரமான ராட்சசன் போல் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ 3 பேராலையும் எதுவுமே பண்ண முடியல அந்த பிளாக் வேர்ல்டோட கிங்கிட்ட. ஸோ அடி கொடுத்ததும் மயக்கம் போட்டாங்க 3 பேரும். பதறி போயிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். கப்சுப்னு நின்றுட்டுருக்காங்க. ஓஹோ, பிளாக் வேர்ல்டோட புத்தகத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு கொடுக்க வந்ததுக்கு இவங்க உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு ஒயினா இங்கேருந்து கடத்திட்டு போக பார்த்தாங்களா? ஆனால் ஒயின் என்னோடது கிடையாது. இவங்க பண்ண தப்புலையும் ஒரு நல்லது எனக்கு நடந்திருக்கு. இவங்க ஒயினை கூட்டிகிட்டு போக வந்தவங்க என்னோட மினியை என்கிட்ட கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. எனக்கிட்ட பொய் சொல்லி வரங்கள் அனுபவித்த இந்த கிழவியும் இந்த கிழவியோட குடும்பத்தார்களும் எனக்கும் மினிக்கும் திருமணம் முடிகிற வரைக்கும் என் அரண்மனையில் சமையல் வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஷவுட் பண்ணுறாங்க பிளாக் வேர்ல்டோட காட். ஒயினுக்கு உயிரே போயிடுச்சு. என்னது சமையல் வேலையா? ஐயோ, அது கொடூரமானது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பதறாங்க. அந்த டைமில் வாய் விட்டே சொல்லி இந்த மாதிரி அழுததும் ஒயின்கிட்ட பிளாக் வேர்ல்டோட காட் வந்து, அழகி, நீ கவலைப்பட தேவையில்லை. என் உலகத்தை சேர்ந்த ஒரு சூனியக்காரி கொடுத்த வரத்தாழ பிறந்தவனி. மினியும் அதே மாதிரி தான். நீங்கள் 2 பேரும் இந்த உலகத்தோட பொக்கிஷங்கள். எந்த வேலையும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஆனால் நீ என் துணை இல்லை, மினி தான் என் துணை. நீ மினி போலவே இந்த உலகத்தில் சொகுசோடு வாழலாம். விருப்பப்படும் போது பூமிக்கும் போயிட்டு வரலாம். கிழவிக்கு கொடுத்த வரத்தினால இந்த பெனிஃபிட் உனக்கு கிடைக்குது. வாங்க எல்லாரும் போகலாம். காவலாளிகளே, இந்த 3 மனுஷங்களையும் தூக்கிக்கிட்டு வந்து சமையல் அறைக்குள்ளே தூக்கி எறிங்க அப்படின்னு வீமின் குக்கை பார்த்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க பிளாக் காட். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் இப்போ தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்த குஷியில் கிச்சன் கவுண்டரில் அழகாக ஏறி உட்காந்து பாதாம் பிஸ்தான்னு சாப்பிட்டுட்ருக்காங்க. மினி அப்போ ஒயினுக்கு பக்கத்தில் ஒயின் போலவே பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஒயின் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்களும் சில நட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. வீமின் குக் 3 பேரும் ஒருத்தவங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க ஃப்ரூட்ஸோட ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க பிளேட்டிங்லாம் வரிசையாக எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வீமின் குக்கோட மம்மி டாடி, மினியோட மம்மி டாடி, ஒயினோட மம்மி டாடி 6 பேரும் பயங்கர தடபுடலாக ஃபுட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா வெஷல் வாஷிங் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாத்திரங்கள் எடுத்து கமத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, கையெல்லாம் ஜிவு 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 ஜிவுன்னு எரியுது. 3-4 மாதமாக அந்த புத்தகம் என் கையில் ஒட்டிக்கிட்டு கையே காய்ச்சி போச்சு. இப்போ பாத்திரம் விளக்க சொல்லி படுத்துறாளுங்க. 3 மணி நேரமாக பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தி கூட வந்து எட்டி பார்க்க மாட்டேங்கிறான் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அந்த பாலா போன பிளாக் வேர்ல்டு காடு இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களையெல்லாம் வேறு வேலை பார்க்க விரட்டி விட்டுவிட்டு நம்மளை வேலை பார்க்க வச்சே கொல்ல போகிறான் தெரிஞ்சு போச்சு. நானும் பல பிளானுகளை போட்டு உங்களுக்கு தெரியாத சில ரகசியங்களை அந்த புத்தகத்தில் உட்காந்து மெனக்கட்டு படித்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலான்னு நினைக்கும் போது இந்த முனிக்குட்டியால் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டோம். ஆமாம் போச்சு, இந்த சூனியக்காரிங்களை பெற்றிருக்கவே கூடாது. கொஞ்சம் கூட நாங்கள் இப்படி துன்பப்படுறோமேனு கவலை இல்லாமல் இந்த ஒயின் தின்னுக்கிட்டு இருக்கிறா. பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இவனும் திங்கிறான். ஏதாவது பண்ணுடி மினி, நீ சொன்னதெல்லாம் அவன் கேட்குறான். அந்த உயரமானவன் அந்த காடுகிட்ட போய் ஏதாவது சொல்லி வேலை வெட்டியை கொஞ்சம் குறைக்க சொல்லிடி, என்னால் பாத்திரம் விளக்க முடியலடி அப்படின்னு அழுகுறாங்க பாட்டி. அந்த டைமில் மினி சொல்கிறாங்க, முடியாது, 3-4 மாதமாக எங்கிட்டும் போக முடியாமல் காலுக்கடுக்க நடந்திருக்கேன் காரணமே இல்லாமல். என் ஒயினை நான் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு இங்கேயே இருந்தாலும் ஒரு கவலையும் இல்லை. ஒயினையும் என்னையும் அந்த பிளாக் வேர்ல்டோட காடு ஒன்றும் சொல்ல மாட்டார், எதுவும் செய்ய மாட்டார். நாங்கள் சொகுச்சாக தான் இருக்கோம். ஊருக்குள்ளே எவ்வளவு நாட்டமாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எல்லோரும். வேலை பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு
அப்படின்னு சொல்கிறாங்க மினி. வீமின்க்கு கிடுக்கிடுன்னு மினிக்கிட்ட வந்து ஹேரை பிடிச்சினாங்க. ஏய் தங்கச்சிக்காரின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா என்னடி? ஐயோ ஏதாவது சொல்லி எங்கள் வேலையை குறடி. 3 மூட்டை பழத்தோட தோலை உரிச்சிருக்கேன். என் நகத்தை பாரு, நெகம் இருக்கிற இடமே தெரியலை, அந்தளவுக்கு எரியுது இதுக்குன்னு. இவனுங்க சிட்ரஸ் பழம் தான் சாப்பிடுவானுங்க போல். ஆரஞ்சு சாத்துக்குட்டின்னு கையெல்லாம் வலிக்குது உரிச்சு அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க டேம். ஜிமின் அந்த டைமில், அம்மா இவனுக்கிட்ட பேசக்கூடாது, ரிவெஞ்ச் பண்ணுறாளுங்க 2 பேரும் சேர்ந்து. என் ஒயினு எங்களை பார்த்ததும் முடியாது கட்டி பிடிச்சி, இனிமேல் உங்ககிட்ட நான் சமத்தான் நடந்துக்கிறேன்னு சொன்னேன். எதுவுமே பண்ணாமல் நீ பாட்டுக்கு நட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஏன்டி ஏதாவது சொல்லி இங்கேருந்து கிளப்பி கூட்டிக்கிட்டு போடி, முடியலை எங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அந்த டைமில் பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்குது. பதறி போயிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்கவுங்க எங்கெங்கே நின்று ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த பிளேஸ்க்கு ஓடி போய் நின்றுக்கிட்டாங்க. ஜங்குக் தான் ஒயின் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ எங்கடக்குள்ளே நின்னேன்னு மறந்து போயிடுச்சே, எங்கிட்ட நின்னேன் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க ஜங்குக். அந்த டைமில் மாயா ஜோன் 2 பேரும் அப்படியே கிச்சனுக்குள்ளே வர்றாங்க. ஒயினுக்கு கோபமாக வருது மாயாவையும் ஜோனையும் பார்க்கும்போது. ஆனால் வெளியில் காட்டிக்கலை. அமைதியாக உட்காந்து அப்படியே முந்திரி பருப்பு எடுத்து அப்படியே டீத்தில் வச்சு மெல்ல கடிச்சிக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஜோன் அப்படியே ஒயின்கிட்ட வந்து, ஏ மாயா, இவளோட உருவம் தானே நீ வேணும்னு கேட்டேன் என்கிட்ட. இவளை விட பேரழகியாக உன்னைய மாற்றுறதுக்கு நான் வழி பண்ணிட்டேன். பிளாக் கார்டுக்கும் மினிக்கும் மேரேஜ் முடியட்டும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். இந்த ஒயினுக்கு பெரிய பேரழகின்னு நினப்பு. இவளை விட நீ அழகாக மாறிடுவடி அப்படின்னு சொல்கிறாங்க. குறுன்னு பாட்டிமா இவங்க பேசிக்கிறது தான் கேட்டுக்கிட்டு அமைதியாக உட்காந்து விஷல் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாஷ் பண்ண பாட்டிமாவுக்கு இவங்க பேசுகிறது பயங்கர எரிச்சலை தருது. அப்பா நான் இருக்கிற கடுப்பில் தேவையே இல்லாமல் இவனுங்க பேச்சு கொடுக்குறானுங்க, இருக்குடா உங்களுக்கு அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வேகமாக அந்த வெஷல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்த ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு பிளாக் வேர்ல்டோட காட் அப்படியே குஷி ஆயிட்டாங்க. ஆஹா, இப்படி ஒரு அருமையான உணவை என் வாழ்நாளில் நான் சாப்பிட்டதில்லை. யார் சமைச்சது அப்படின்னு கேட்குறாங்க. மினியோட மம்மி கிடுக்கிடுன்னு ஓடி போகி, நான் தான் அந்த அதிர்ஷ்டசாலி, எந்த பரிசு கொடுக்குறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தன்னோட ஒரு மோதிரத்தை பார்க்காமையே அப்படியே கழட்டி மினியோட மம்மி ஹேண்ட்ஸில் போட்டு, வச்சுக்கோ, நீ இதே மாதிரி நல்ல உணவுகளை எனக்கு சமைச்சு தரணும். அடுத்த வாரம் எனக்கும் மினிக்கும் திருமணத்தன்னைக்கு உன்னோட சாப்பாடு தான் எனக்கு கிடைக்கணும். என்னோட திருமணத்தில் வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் நீ ஒருத்தி தான் சமைச்சு கொடுக்கணும். சந்தோஷமாக கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இவன் ஒருத்தவனுக்கே இம்புட்டு சமையல்னா, ஐயோ வந்திருக்கவனுங்கெல்லாம் ஜெயிண்டாவில் இருப்பானுங்க. அந்த ஜெயிண்ட்டுகளுக்கு நான் சமைச்சா செத்துருவேன். ஐயோ நான் மட்டும் முடியாதது பெரிய தப்பு. சமாளிக்கிறேன் அப்படின்னு தனக்குத்தானே மினியோட மம்மி நினச்சிக்கிட்டு, பிளாக் காட் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க 2 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒயினோட மம்மியும் ஒயினோட மதரின்லாவும், நாங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடுகிடுன்னு சைடில் வந்து நின்றுக்கிட்டாங்க. மினியோட மம்மி பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, எல்லாம் நான் தான் பண்ணேன். இந்த 3 பேர் இருக்கோங்கள, மினி டாடி, ஒயின் டாடி, விமின் குக் டாடி, இவங்க 3 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மினியோட மம்மி விமின் குக் டாடிக்கும் மற்ற 2 பேருக்கும் உயிரே போயிடுச்சு. ஐயோ கல்யாணத்துக்கு சமைக்கணுமா, அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணுமா, ஐயோ எந்த வேலையை பார்த்து விட்டுட்டாவ அப்படின்னு புழம்பி போய் நிற்கிறாங்க. அந்த டைமில் பிளாக் வேர்ல்டோட காட், யாரையும் நீ சேர்த்துக்கக்கூடாது, நீ மட்டும்தான் எனக்கு சமைச்சு கொடுக்கணும், வர்ற அத்தனை பேருக்கும் நீ தான் சமையல் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது மினியோட மம்மிக்கு. செஞ்சிடுறேன், ஆனால் வெங்காயம் தக்காளியெல்லாம் உரிக்க முடியாது, பயங்கரமாக கையை வலிக்கும், அதை கட் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நீ நினச்சதை கட் பண்ணக்கூடிய சக்தியை உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேமை அப்படியே மினியோட மம்மி உச்சந்தலையில் வைக்கிறாங்க. அந்த பிளாக் வேர்ல்டோட காட் அப்படியே மினியோட மம்மியோட ஸ்கின் டோன் அப்படியே க்ளோவாகி நார்மலாக மாறுது. வெட்ட முடியுமா என்னால்? ஒன்றும் புரியலையே, உளர்றேன், ஏதோ பதட்டத்தில் உளர்றேன். ஹெல்ப்பே இல்லாமல் ஒரு பொருளை என்னால் வெட்ட முடியுமா இப்போ அப்படின்னு கேட்குறாங்க மினி மம்மி. என்னோட சக்தி மேலே உனக்கு சந்தேகமா? எதுலையாவது ஹேண்ட்ஸை வச்சு அது துண்டாக போகணும்னு நீ நினச்ச மாதிரியான கட்டிங்கில் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பிளாக் வேர்ல்டோட காட். அந்த டைமில் மினியோட மம்மி சைடில் இருந்த ஒரு ஆப்பிளை தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்து அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் ஆப்பிள்ஸ் அப்படியே ஸ்லைஸாக வந்து அப்படியே கீழே விழுகுது பிளேட்டில். ஐயோ, இந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்கையில் மட்டும்தான் இந்த பவர் எனக்கு கிடைக்குமா? பூமிக்கு போனாலும் இந்த பவர் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட பவர் பூமியில் செல்லாது, இங்கே இருக்கிற வரையும் இதை நீ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாங்க முடியல சந்தோஷம் மினியோட மம்மிக்கு. சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குடுகுடுன்னு சைடில் போய் நின்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி டேஸ் வேகமாக பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் மினிக்கும் அந்த பிளாக் வேர்ல்டோட காடுக்கும் திருமணம். இன்றைக்கி நைட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் திருமணத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை அங்கே இருக்க சூனியக்காரர்களோட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் மினி 2 பேரும் டுமாரோ மேரேஜ்க்கு என்ன மாதிரியான அவுட்ஃபிட் போட்டுக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் ரூமில் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வைனையும் மினியும் பார்க்குறதுக்காக அந்த அரண்மனை முழுக்க தேடி பார்த்துட்டு கடைசியாக இப்போ இங்கே வந்துட்டாங்க. 2 பேரும் இங்கே நிற்கிறத பார்த்துட்டு கிடுகிடுன்னு எல்லோரும் வந்துட்டாங்க. ஏ வைனு, மினி முட்டாளுங்களா, எங்களை நல்லா அடுப்படிக்குள்ளே போட்டு கொள்கிறான் அந்த பிளாக் வேர்ல்டோட காடு. 10வது குறைக்கு ஜூனு அவன் பொண்டாட்டியும் படுத்துகிறாங்க. நீங்கள் நாளைக்கு கல்யாணத்துக்கே ரெடி ஆகிட்டீங்களாடி? ஏ மினி, உனக்கு அந்த பிளாக் வேர்ல்டோட காடை பிடிச்சிருக்கா? வெக்கங்கட்டவளே அப்படின்னு திட்டுறாங்க பாட்டிமா. என்னது இது? அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டு குத்து வாங்க சொல்கிறீங்களா? வீமின் குக் அண்ணா 3 பேருமே நம்ம ஊரில் பயங்கர புஷ்டிகரமான ஆட்கள். 4 தட்டில் மயக்கம் போட்டு கிடந்தாங்க. விட்டால் யூரியனே போயிருக்கும் 3 பேர்த்துக்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் போய் பேசி எங்களை குத்துறதுக்கா? நல்லா வந்து எங்களை சிக்க வச்சதே உங்கள் பிள்ளைங்க தான். அவங்கள தூக்கி போட்டுக்கிட்டு மிதிங்கா, எங்களை அதை கேட்குறீங்க? சூனியக்காரர்கிட்ட போய் யாராவது குழந்த வரம் கேட்கலாமா? கேட்டு எங்களை பெற்றுக்கிட்டாங்கல்ல, அனுபவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஐயோ, பேச முடியாது இவகிட்ட என்னால். அப்பா முடியலை வீமன் குக்கு, ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் மினியோட மம்மி பிளாக் காட் தனக்கு கிஃப்டாக கொடுத்த ஒரு மோதிரத்தை கொண்டு வந்து பாட்டிமா கிட்ட கொடுத்து, இந்த பார்த்தீங்களா மோதிரம், இந்த மோதிரத்தை நான் தட்டவே இல்லை. வீமின் குக் என்கிட்ட சொல்லியிருக்காங்க கண்டிஷனாக அதை செய்யக்கூடாது அப்படின்னு. ஸோ தொடக்கூட இல்லை. ரொம்ப நேரமாக விரலில் போட்டுக்கிட்டே இருக்குது, விரலே வலிக்குது. நீங்கள் செத்த நேரம் வச்சுருக்குறீங்களா அப்படின்னு சொல்லி மோதிரத்தை கொடுக்குறாங்க பாட்டிமா கிட்ட. நான் எதை பேசிக்கிட்டு இருக்கேன், இவன் எதை சொல்லிக்கிட்டு இருக்கா? பிளாக் வேர்ல்டோட காடு இவளை புகழ்ந்தது தான் புகழ்ந்தான். 24 மணி நேரமும் தன்னை ஒரு வேலைக்காரியாகவே பாவிச்சுக்கிட்டு இதை செய்கிறதா அதை செய்கிறதா, இந்த ஸ்வீடு செய்கிறதா அந்த காரம் செய்கிறதான்னு படுத்து எடுத்துக்கிட்டு இருக்கா இவ. ஏய் மினிமம்மி, மரியாதையே உனக்கு கிடையாது, ஓரமாக போய் உட்காரு அப்படின்னு கத்துறாங்க பாட்டிமா. மினி மம்மி கப்சுப்னு போய் வைன் மம்மி பக்கத்தில் நின்றுக்கிட்டாங்க. அந்த டைமில் பாட்டிமா ஹேண்ட்ஸில் இருக்க மோதிரத்தை அப்படியே எடுத்து பார்க்குறாங்க. சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அவ்வளோதான், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் குரூப்பாக வந்து நின்றுட்டாங்க. வீமின் குக் கேட்குறாங்க, என்ன பாட்டி என்ன சக்ஸஸ்? இங்கேருந்து கிளம்புறதுக்கும் மினியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்கும் வழி கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. மினி குட்டி தான் இங்கே மாட்டிக்கிட்டு சாகணும், நம்மளுக்கு என்ன, கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம பாட்டுக்கு ஓடி போயிடுவோம். மினிக்காக தான் நம்ம புலம்பிக்கிட்டு கிடக்குறோம். ஒயினெல்லாம் சேஃப் தான். இந்த மினி அது புரிஞ்சுக்காம இங்கே உட்காந்துக்கிட்டு டேரா போட கிடக்குது. மூஞ்சியை பாரு, மூஞ்சியை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா மோதிரம்? நான் கருப்பு புத்தகத்தில் படித்தேன், அதான் என் கையிலே ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுல, அந்த புத்தகத்தில் படித்தேன்.
இந்த மாதிரி ஒரு மோதிரத்தோட உருவம் தான் அதில் போட்டிருந்துச்சு. இது பிளாக் வேர்ல்டோட கிங் இருக்கார்ல, அவரோட மோதிரம், அவரோட உயிர் இந்த மோதிரத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த மோதிரத்தில் உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த உயிரை, இந்த மோதிரத்தை எப்போ நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுறோமோ அப்போ வெளியில் வந்துடும். அந்த உயிரை ஒரே டெலிவரியில் பிறந்த 3 பசங்களால் தான் கொல்ல முடியும். ஏதாவது பண்ணுங்க, அந்த ராஜா இருக்கான பிளாக் வேர்ல்டோட கிங்கு, அவனுக்கு தண்ணினா அலர்ஜி, இதை வச்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அப்படியே தீவிரமாக யோசிக்கிறாங்க அந்த மோதிரத்தை பார்த்து. அந்த டைமில் வைன் சொல்கிறாங்க, கரெக்டு, வீமின் குக் 3 பேரும் ட்ரிப்ளட்ஸ் ஆனால் அடிக்கடி அந்த பிளாக் வேர்ல்டோட காடு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்ப கேட்பான். நான் இல்லை, தனித்தனியாக பிறந்த பசங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேனே, நல்ல வேலை ட்ரிப்ளட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன், பூமிக்கு வந்து வீமின் குக்கை போட்டு தள்ளியிருப்பான் அந்த டைம்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயையோ, நராசமான வார்த்தை தான் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குங்க வந்ததுலேருந்து. போட்டு தள்ளிடுவான், கொன்றுவான், கொலை செஞ்சுருவான், பயமுறி அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின் வைன்கிட்ட. வைன் கம்முன்னு ஆயிட்டாங்க. அந்த டைமில் ஜிமின், பதட்டப்படாத, சாரி, குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, இந்த வேர்ல்டுலேருந்து எப்படியாவது நம்ம வேர்ல்டுக்குள்ளே போகணும், சாரி, கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வைன்கிட்ட வந்து மெதுவாக அப்படியே ஸ்டமக்கை ரப் பண்ணி கொடுக்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன் ஜிமின்ஜி, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மோதிரத்துக்குள்ளே தான் அந்த பிளாக் காடோட உயிர் இருக்குது அப்படின்னா இந்த மோதிரத்தை உடனே டிஸ்ட்ராய் பண்ணுங்க, ஒட்டங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் கையில் கிடச்ச பொருட்களை வச்சு அந்த மோதிரத்தை உடைக்க பார்க்குறாங்க. உண்மையிலே அந்த மோதிரத்தை உடைக்க முடியலை. அப்படியே பதட்டத்தோட என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இன்னும் ஒரு 3 ஹவர்ஸில் அந்த பிளாக் வேர்ல்டு விடிஞ்சிரும். ஸோ மார்னிங் மினிக்கும் பிளாக் வேர்ல்டோட காடுக்கும் மேரேஜுக்குள்ளே ஏதாவது பண்ணணும் தான் அந்த மோதிரத்தை உடைக்க என்னென்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியலை. இப்படியே டைம் பாஸ் ஆக்கிட்டுருக்கு. மினி வைன் 2 பேரும் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அழகாக ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக கிளம்பிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த மோதிரத்தை உடைக்கிறதுக்காக. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியலை. அந்த டைமில் மினியோட மம்மி சைடில் உட்காந்துக்கிட்டு, என் கையில் கொடுத்துடாதீங்க, தடவி கிடவி விட்டுட்டு ஏதாவது வேறு ஒரு இடத்துக்கு ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது நம்ம எல்லோரும், அதனால நான் கையை காலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிறேப்பா, அப்புறம் நீங்கள் எல்லோரும் என்னால் தான் பிரச்சனைன்னு திட்டுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் வாயை பொத்து, நீனும் என் மக இருக்காளே ஒயினோட மம்மி, உங்கள் 2 பேராலும் தாண்டி இந்த சூனியக்காரிங்க 2 பேரும் பிறந்து எந்த கவலையும் இல்லாமல் கல்யாணத்துக்கு ரெடியாக போயிட்டாளுங்க. ஐயோ, இங்கே வந்து ஒரு வாரம் கிழிச்சிக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். என்ன நடக்க போகிறதோ, ஒட்டங்க சீக்கிரம் அந்த மோதிரத்தை ஒட்டங்க ஏதாவது பண்ணி அப்படின்னு கத்துறாங்க பாட்டிமா. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ரிங்கை உடைக்க முடியல. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆயிடுச்சு. இப்போ ப்ரெசண்ட்டில் பிளாக் வேர்ல்டோட காடும் மினியும் அப்படியே ஒரு அழகான செட்டப்பில், மேரேஜ் செட்டப்பில் மிடில் ஆஃப் த ஹாலில் நின்றுட்டுருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சைடில் நின்றுட்டுருக்காங்க. ஆப்போசிட் சைடில் அந்த வேர்ல்டில் முக்கியமான நபர்களாக கருதக்கூடிய சில சூனியக்காரர்கள் நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஜோனும் மாயாவும் நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் தன்னோட மந்திர சக்திகளை பயன்படுத்தி பிளாக் வேர்ல்டோட காட் அப்படியே மினியை தன்னை பார்த்து நிற்க வச்சு, இந்த அண்ட சராசரங்களில் முக்கிய கிரகமாக கருதப்படக்கூடிய என்னுடைய பிளாக் வேர்ல்டிற்கு உன்னை நான் அன்புடன் வரவேற்கிறேன். எனது துணையாக நீ இந்நாளில் மாறப்போவதை நினைத்து பெருமிதமாகவும் பெருமகிழ்ச்சியுடனும் இந்த தருணத்தை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் ஹேங் பண்ணி வச்சுருந்த ஒரு பியூர் ஒயிட் கலர் வெல்வெட் கிளாத்தை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த 2 பாக்ஸஸை பார்க்குறாங்க. ஒரு அழகான நேவி ப்ளூ கலரில் 2 பாக்ஸஸ் அங்கே இருக்குது. அந்த பாக்ஸஸை ஒரே டைமில் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த பிளாக் வேர்ல்டோட காட். பாட்டிமாவோட ஹேண்ட்ஸில் என்ன கலரில் ரிங் இருந்ததோ அதே கலரில் 2 ரிங் அந்த பாக்ஸில் இருக்குது. ஐயய்யா, நான் பார்த்த புத்தகத்தில் இருந்த ரிங்கு மாதிரியே அங்கேயும் இருக்குது.
ஐயோ இதுவா அதுவா இந்த பிளாக் காட் உயிர் இருக்கக்கூடிய மோதிரம், ஐயோ என்னது இது அப்படின்னு புலம்பி போயிட்டாங்க பாட்டிமா. அந்த டைமில் அந்த ரிங்கை எடுக்கலான்னு அப்படியே தன்னோட ஃபிங்கர்ஸை அந்த பாக்ஸ் கிட்ட கொண்டு போகும்போதே பாட்டிமா சொல்கிறாங்க, நிறுத்துங்க அப்படின்னு பயங்கரமாக ஷவுட் பண்ணுறாங்க. பிளாக் காட் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே பேக் சைடு திரும்பி, யார் கத்துனது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா டக்குன்னு பிளாக் காட்கிட்ட ஓடியாந்து, நான் தான் கத்துனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேணும் என்ன வேணும், திருமணம் நடக்கும்போது நிறுத்துங்கணுங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு 2 ஸ்டெப் பாட்டிமா கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க. பாட்டிமா பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு வீமின் குக்கிட்ட ஓடி போய் நின்றுக்கிட்டாங்க. வீமின் குக்கு அல்ல, ஏய் கிளவி, அவன் வந்தாவே அடிக்கிறான், நான் வந்து போடி அப்படின்னு சொல்கிறாங்க சங்குக். வாயை பொத்து பிளாக் வேல்டோட கடவுள் இப்போ அங்கே நிற்கிறவங்கள மாயாவும் இப்போ அது பேர் என்னது, ஐயோ மறந்து போச்சு, ஜூன் மின்சூன், இவங்க 2 பேரும் உங்களை ஏமாத்துறாங்க. மினி கிடையாது, உங்களோட ஆசை நாயகி அந்த நின்றுக்கிட்டுருக்குற அந்த மாயா தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பிளாக் வேர்ல்டோட காட் அப்படியே சைடில் திரும்பி மாயாவை பார்க்குறாங்க. என்னது என்னோட மாயாஜால பொடி மினியோட ஃபேஸில் தானே போய் பட்டது, அப்படி இருக்கும்போது மினி தான் என்னோட துணை அப்படின்னு சொல்கிறாங்க பிளாக் வேர்ல்டோட காட். அந்த டைமில் பாட்டிமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவங்க 2 பேரும் ரகசியமாக பேசிக்கிட்டாங்க, ஏதோ ரத்தமெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்களாமே, அந்த பிளட்டு ஸ்வீட் பிளட்டாமே, ஸ்வீட் பிளட் இருக்கிற பொண்ணை தானே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த ஸ்வீட் பிளட்டு இந்த பொண்ணுட்டு தான். இது யார், மாயா, அவளுட்டு தான். அவளுக்கு உங்களை விட இந்த ஜூனை தான் பிடிச்சிருக்குது, அதனால தான் என் பேத்திங்க தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போடிய பொண்ணுன்னு சொல்லி ஏமாற்றி அவள் வீட்டு ரத்தத்தை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, என் பேத்தி வீட்டு ரத்தத்தை கொடுக்கல. நீங்கள் வேணால் அவள் ரத்தத்தை உறிஞ்சி செக் பண்ணி பாருங்கள், அவள் தான் உங்களுக்கு துணை, இந்த மினியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அவ்வளோதான், உயிரே போயிடுச்சு ஜோனுக்கும் மாயாவுக்கும். இல்லை இப்போ பொய் சொல்லுது இந்த கிழவி, நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. ஆனால் 1 மினிட் கூட வெயிட் பண்ணலை காட், கிடுகிடுன்னு மாயாக்கிட்ட வந்து மாயாவோட ஹேரை அப்படியே பேக்வேர்டில் எடுத்து போட்டுட்டு நெக்கில் தன்னோட ஃபாங் டீத்தை வச்சு அழுத்துறாங்க. ஃபியூ செகண்ட்ஸில் அப்படியே ஃபேஸ் முழுக்க கருத்து போகி அப்படியே கீழே பொத்துன்னு விழுந்துட்டாங்க மாயா. தன்னோட ஃபாங் டீத் டக்குன்னு உள்ளே போயிடுச்சு. நெக்கில் இருந்து மவுத்தை எடுத்ததுமே மாயா கீழே விழுந்துட்டாங்களா. ஃபாங் டீத்தை உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே சைடில் திரும்பி பாட்டிமாவை பார்த்து பிளாக் வேர்ல்டோட காட் சொல்கிறான், இவ கிடையாது. ஆனால் இந்த ரத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 600 வருடங்களாக பூமியில் இருக்கக்கூடிய பொருட்களை உண்டு வாழ்ந்தவங்களவங்க, இவங்க ரத்தம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா, நல்லா ரத்த கடரிகள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு வாய் விட்டே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஜிமினோட டேடி. அந்த டைமில் மாயா இந்த மாதிரி உயிரற்று கிடக்கிறத பார்த்த ஜோனுக்கு தாங்க முடியலை. என் பொண்டாட்டி, ஐயோ பாதுகாத்து வச்சுருந்தேனே இவளை. பிளாக் கார்ட் என்ன பண்ணீங்க, இந்த கிளவி சொல்கிறத நம்பிக்கிட்டு முட்டாள் மாதிரி என்னோட பொண்டாட்டி ரத்தத்தை 1 செகண்டில் உரிச்சு போட்டீங்க அப்படின்னு அழுகுறாங்க. யாரை பார்த்து முட்டாள்னு சொன்னேன், தவறான பொண்ணை எனக்கு துணையாக இங்கே கூட்டிக்கிட்டு வந்து என்னோட தவ வலிமையை நீ குறைக்க பார்த்துருக்க, போனால் போகுதுன்னு மன்னிச்சு விட்டு என் விருந்தினராக இங்கே நான் உன்னை உட்கார வச்சுருந்தா என்னையே முட்டாள்னு சொன்னியா நீ அப்படின்னு சொல்லி மென்சூனோட த்ரோட்டில் அப்படியே தன்னோட ஃபாங் டீத்தை வச்சு அழுத்துறாங்க. அப்படின்னு அழுது கத்தி பயங்கரமாக தன்னை ஃப்ரீ பண்ணிக்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க மென்சூன். ஆனால் பிளாக் வேர்ல்டோட காட் விடுவாங்களா? ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் மென்சூனோட ரத்தத்தை முழுக்க உறிஞ்சிட்டாங்க. மென்சூனும் பாடி முழுக்க அப்படியே பிளாக்காக மாறி அப்படியே இறந்து போகி கீழே விழுந்துட்டான். 2 பேரோட ரத்தத்தையும் குடிச்சிட்டு பயங்கர ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலில் மினியை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எகெயின் ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க அந்த பிளாக் வேர்ல்டோட காட்.
சூனியக்காரங்க எல்லாரும் கப்சுப்னு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல பிளாக் வேர்ல்டோட காட் மட்டும்தான் பேசணும், மற்றவங்க எல்லாரும் அமைதியாக இருக்கணும். ஆனால் இதை பற்றி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியாது இல்லையா? அதான் பாட்டிமா வந்து இந்த மாதிரி ஷவுட் பண்ணி கொஞ்சம் நேரத்தை கிடக்க வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு அந்த மோதிரத்தை உடைக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். இது எல்லாத்தையும் சூனியக்காரங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒன் வேர்டு கூட ஸ்பிளிட் பண்ணலை, அமைதியாக தான் இருக்காங்க. ஏன்னா ஏதாவது சொல்ல போகி அது தப்பாகி பிளாக் வேர்ல்டோட காட்கிட்ட தண்டனை அனுபவிக்க முடியாது. ஸோ சூனியக்காரவங்க கம்முன்னு இருக்காங்க. இந்த பிட்வீன் கேப்பில் ஒயினோட மம்மி சைடில் இருந்த 2 மோதிரத்தையும், மேரேஜுக்காக வச்சுருந்த அந்த மோதிரத்தை நைஸாக தூக்கிக்கிட்டு நல்ல பிள்ளையாட்டம் வந்து நின்றுக்கிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இதை நோட்டீஸ் பண்ணலை. அந்த டைமில் பிளாக் வேர்ல்டோட காட் இப்போ ஸ்டேஜ்கிட்ட வந்து நின்று ரிங் எடுத்து மினியோட ஹேண்ட்ஸில் போட்டு விடலான்னு சைடில் திரும்புகிறாங்க. பயங்கரமான ஷாக் பிளாக் காடுக்கு. யார் அது? என்னோட மோதிரத்தை யார் எடுத்தது அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. உயிரே போயிடுச்சு மினிக்கே. ஐயோ, நான் தானே இங்கே நிற்கிறேன், என்னைய பார்த்து முறைக்கிறான். நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஏய் மினி, ஒயின் எங்கே போனா? நீ பார்த்தியா யார் இந்த மோதிரத்தை எடுத்ததுன்னு? இங்கே வந்ததுலேருந்து எனக்கிட்ட போய் பேசாத 2 பொண்ணுங்க நீனும் மினியும் மட்டும்தான். சொல்லு ஒயின், மினி எங்கே இங்கே இருந்த மோதிரம் அப்படின்னு கேட்குறாங்க பிளாக் காட். அப்போ எனக்கு தெரியாது அப்படின்னு அழுகிறாங்க மினி. அந்த டைமில் ஒயின், அந்த ஜூன் இருக்கானே அவன் தான் எடுத்தான், நான் பார்த்தேன். அவங்களோட ஒய்ஃபை நீங்கள் ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே அவன் வந்து எடுத்துக்கிட்டு போனான். உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இடையில நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு கம்முன்னு இருந்தேன். அவன் தான் செத்து போயிட்டானே, அவன் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அடுத்த செகண்டே அப்படியே ஒரு சொடுக்கு போடுறாங்க அந்த பிளாக் வேர்ல்டோட காட். அப்படியே நேக்கடாக படுத்து கிடக்குறாங்க இப்போ ஜூன். ஏன்னா ட்ரெஸ் முழுக்க ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சு போயிடுச்சு. கர்மோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே அந்த சைடு திரும்பி நின்றுக்கிட்டாங்க. கர்மம் பிடிச்சவன் எப்படி ட்ரெஸ்ஸை மறைய வச்சுட்டான் பாரு. ஐயோ, இவங்கிட்ட வாய் கொடுக்கக்கூடாது, நம்ம ட்ரெஸ்ஸுகளையும் மறைஞ்சே வச்சுட்டா போச்சோ கேவலம் அப்படின்னு பாட்டிமா அப்படியே கப்சுப்னு நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் பிளாக் வேர்ல்டோட காட் அப்படியே கிட்ட போய் ஜூனை கவனித்து பார்த்துட்டு, இவன்கிட்ட அந்த மோதிரம் இல்லை, என்னோட மோதிரம் அது. அந்த மோதிரத்தில் தான் என்னோட அத்தனை சக்திகளும் அடங்கியிருக்கு. அந்த சக்திகளோட கால்வாசி பவர் மினிக்கு நான் போட்டு விடக்கூடிய மோதிரத்துலேயும் இருக்குது. 2 மோதிரத்தையுமே காணும், போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு அழுது கத்துறான் அந்த பிளாக் வேர்ல்டோட காட். வீமின் குக்கு புரிஞ்சு போயிடுச்சு, பாட்டிமா ஹேண்ட்ஸில் இருக்க அந்த மோதிரத்தில் எந்த பவரும் கிடையாது. ஆனால் இப்போ தொலைஞ்சு போன 2 மோதிரத்துலேயும் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வீமின் குக் இப்போ மோதிரம் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, அரசரே, சை பிளாக் வேர்ல்டு காட், தேடலாம், தேடி பார்த்துடலாம், எல்லோரும் தேடுங்க, தேடி பார்த்துட்டு எங்கே மோதிரம் இருக்கோ அதை அரசர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடலாம், தேடுங்க, இங்கே இருக்கிற இடத்துல தான் எங்கேயாவது கிடக்கும், தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க 3 பேரும் சேர்ந்து. 3 பேரும் கோரஸாக சொல்கிறத அப்படியே பிளாக் வேர்ல்டோட காட் அப்படியே நோட்டீஸ் பண்ணிவிட்டு, எனக்கு உங்கள் மேலே தாண்டா சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சொடுக்கு போடுறாங்க. பயங்கரமாக கத்துறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆனால் நல்ல வேலையாக வீமின் குக்கோட ட்ரெஸ் மறைஞ்சு போகலை. ட்ரெஸ் அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து கிடக்கு. ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருந்த வீமின் குக்கை காணும். அந்த டைமில் வேகமாக வீமின் குக் ட்ரெஸ் எடுத்து அப்படியே அந்த பிளாக் வேர்ல்டோட காட் செக் பண்ணி பார்க்குறாங்க. இதில் இல்லை, ஓ இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. இந்த 3 பசங்களும் அப்போ உண்மையை தான் சொல்லியிருக்கானுங்க. இவனுங்க 3 பேரும் என்னோட மோதிரத்தை கண்டுபிடிக்கணுன்னு தான் விருப்பப்பட்டிருக்கானுங்க. அவனுங்க எடுத்து ஒழிச்சு வச்சுக்கல அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் சைடில் தூக்கி போடுறாங்க. வெக்கங்கட்டவனுங்களே, அட பாவிகளா, ஒட்டு துணி இல்லாமல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம், தயவு பண்ணி துணியை தூக்கி போடுங்க. ஐயோ என் பொண்டாட்டி ஒயின்னு யாரும் பார்க்கக்கூடாத காட்சியெல்லாம் பார்த்து போடுவானுங்கடி. உனக்கு தாண்டி அசிங்கம், அந்த துணியை எடுத்துக்கிட்டு தூக்கி போடுறி, அதிகமாக இருக்குது, ஒட்டு துணி இல்லை
அப்படின்னு கத்துறாங்க. ஜிமின், டயாங், ஜங்குக் 3 பேரும் அங்கங்கே தங்களோட பாடிஸை கவர் பண்ணி அங்கே இருக்க இடங்களில் ஹைட் பண்ணி உட்காந்துக்கிட்டு, அந்த டைமில் ஒயின் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து கிடுகிடுன்னு ஓடி போய் 3 பேருக்கும் கொடுத்துட்டு அப்படியே மினி பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டாங்க. சாகணும், கொஞ்ச நேரத்தில் மானம் போயிருக்கும். நல்ல வேலை எங்களை மறைச்சி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் அங்கே போட்டான். அந்த செத்து கிடக்கிறவன் சூனுக்கு மாதிரி ஒட்டு துணி இல்லாமல் எங்களை நிற்க வைக்கல. இந்த அளவுக்கு ஒரு ஆம்பளையை அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு அழுது கத்துறாங்க ஜிமின். டேங்கும் ஜங்குக்கும் பேசக்கூட முடியாமல் வேகமாக தங்களோட ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டே, ஆமாம், என் பரம்பரையில் யாருக்கும் இப்படி ஒரு அசிங்கம் நடந்திருக்கக்கூடாது, இதுக்கப்புறமும் நடக்கக்கூடாது. என்ன ஒரு கேவலமான செயலை பார்த்து விட்டுட்டான் கொஞ்ச நேரத்தில் இந்த காடு. இவன் சாகணும், உயிரோட இருக்கக்கூடாது. அந்த மோதிரத்தை தேடி நான் கொள்கிறேன் இவனை அப்படின்னு அழுதுகிட்டே டேங்கும் ஜங்குக்கும் வேகமாக ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கிட்டு அமைதியாக வந்து தங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நிற்கிறாங்க. அந்த டைமில் ஒயினோட மம்மி, வீமின்கோ பதட்டப்படாதீங்க, இங்கே பாருங்க அப்படின்னு காட்டுறாங்க. தங்களோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே அப்படியே கவனித்து பார்க்குறாங்க ஹேண்ட்ஸை. எந்த மோதிரத்தை காணும்னு அப்படியே ஜல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்களோ அந்த ரிங்கை இப்போ ஆன்டி ஹேண்ட்ஸில் வச்சுருக்கத வீமின் குக் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஓ மகளை போய் நாங்கள் கட்டுவோமா, எத்தத்தண்டி வேலையை பார்த்துட்டு அமுக்குனி மாற்றிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா ஆண்டி. இங்கேருந்து போகிறோமோ போகலையோ எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக உன்னை மர்டர் பண்ணிவிடுவோம் கூடாத அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே ஆன்ட்டியோட ஹேண்ட்ஸில் இருந்து அந்த 2 ரிங்கையும் வாங்குறாங்க. அந்த டைமில் ஆன்ட்டி சொல்கிறாங்க, என்ன குத்துப்பிடுவேன், மருமகன் கூட பார்க்க மாட்டேன். உங்கள் மேலே நான் வச்சுருக்க அன்புக்கு என்னை திட்டுவீங்களா? இதில் தான் அவனோட உயிர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை உடச்சி எப்படியாவது அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கிட்டு கொல்றது? அவன் ஒரு சொடக்கு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் துணியெல்லாம் எங்கிட்டு போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அழுக கூட சேட்டை இல்லாமல் நாங்கள் கிடக்குறோம். வெடத்து போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். அமைதியாக இருங்க, ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீமின் குக் 3 பேரும் கிடுக்கிடுன்னு பாட்டிமா கிட்ட போய், பாட்டி நிமிர்ந்து உட்காருங்க, ஏன் மயக்க மூட்டை மாதிரி படுத்து கிடக்குறீங்க, நிமிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் எட்டி போங்கடா, அப்புறம் தேடலை கிடலைன்னு வந்து ஏன் துணியை மறைக்க வச்சுவிட்டானா என்ன பண்ணுறது? இந்த வயசில் எனக்கு இந்த அவமானம்லாம் வேண்டாம், நகர்ந்து போங்க, நான் இங்கேயே கடந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஓ மோதிரத்தை பாரு, அந்த பிளாக் வேர்ல்டோட காட் மோதிரத்தில் தான் என்னோட பவரே இருக்குன்னு சொன்னானே. நீ படித்தேன்னு சொன்னியே அந்த பிளாக் வேர்ல்டு புக்கில் இருக்கிறது உண்மைனா கண்டிப்பாக இந்த மோதிரத்தை உடச்சா அவனோட ஆத்மா வெளியே வந்துடும். அதை 2-3 வெட்டி போட்டோம்னா அந்த ஆத்மா செத்து போயிடும். இந்த பிளாக் வேர்ல்டோட காடும் செத்து போயிடுவான். புரிஞ்சுக்க, ஏதாவது பண்ணு. நீ தான் எங்களோட கிரேட் குயின்னு வச்சுக்கோ. இதுக்கப்புறம் உன்னை பாட்டின்னே சொல்ல மாட்டோம் நாங்கள். நம்ம பூமிக்கு வந்து கிரேட் குயின்னே உன்கிட்ட சொல்லி உன் காலில் தினமும் விழுந்து கும்பிட்றோம், ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா ரொம்ப குச்சியாக எழுந்து உட்காந்து அந்த 2 ரிங்கையும் வாங்கி அப்படியே கவனித்து பார்த்துட்டு, இதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமே, போலியான ரிங்கை உடைக்கவே முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கோம் நைட்டில் இருந்து, இதை எங்கிட்ட உடைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பாட்டிமா. அந்த டைமில் மினியோட மம்மி சைடில் தான் உட்காந்துருப்பாங்களா, அப்படியே வீமின் குக்கை விளக்கிக்கிட்டு ஒரே ஜம்பில் பாட்டிமா கிட்ட வந்து உட்காந்துட்டாங்க. அம்மா ஏன் ஆண்டி எதுக்கு இப்படி குரங்கு குட்டி மாதிரி தவிர அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். எட்டி போங்க, ஒரு பவர் எனக்கிட்ட இருக்குது, இப்போ தான் நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக அந்த டைமில் மோதிரத்தையும் கொடுத்துட்டீங்க. எனக்கு தான் ஒரு சக்தி இருக்கே, எந்த பொருளை டச் பண்ணி உடைச்சாலும் அது உடையும்னு. கட் பண்ணுறேன் பாரு இப்போ அந்த மோதிரத்தை அப்படின்னு வாய் விட்டு குஷியில் பயங்கர சவுண்டாகவே சொல்லிட்டாங்க மினியோட மம்மி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் செகண்டே சூனியக்காரர்களும் பிளாக் வேர்ல்டோட கிங்கும் அப்படியே பாட்டிமா முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. பிளாக் வேர்ல்டோட காட் அப்படியே வந்து பக்கத்தில் நின்று பழமாக மூச்சு விடுறாங்க. அப்புறம் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு, இந்த அப்படி இதை வச்சு 2-3 உடை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, என்னது இது அடப்பா ஏதோ பக்கத்தில் நிற்கிது, எட்டி போங்க அப்படின்னு தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு பாட்டிமா சைடில் திரும்பி பார்த்தா அப்படியே ரெட் ஷூட் ஐஸில் அப்படியே அந்த பிளாக் வேர்ல்டோட காட் தான் நின்றுக்கிட்டு இருக்கான். சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது பாட்டிமாவுக்கு. ஐயோ
இந்த கிறுக்கச்சி எதையோ சொல்லிவிட்டா போல அவன் காதில் விழுந்துருச்சோ. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஒரு நாள் இவன் கையால் நான் சாகக்கூடாது. ஐயோ இவன் துணியை அவுத்து விடுவான்னு தான் எனக்கு பயமாக இருக்குது. சாகிறது நினச்சி கூட எனக்கு பயமாக இல்லை. என்னங்க இப்படி நீ குறுன்னு பார்க்குறீங்க? மினியோட பாட்டினா அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா எழுந்து நிற்கிறாங்க. அந்த டைமில் எழுந்து நின்னவங்க தங்களோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த மோதிரத்தை மினியோட மம்மி ஹேண்ட்ஸில் பொத்துன்னு போட்டுட்டாங்க. மினியோட மம்மி அப்படியே டக்குன்னு அந்த 2 ரிங்கையும் கேட்ச் பண்ணிட்டாங்க. பாட்டிமாவோட த்ரோட்டை பிடிச்சி அழுத்திட்டான் அந்த பிளாக் வேர்ல்டோட காட். வயசானவளாக இருக்கிற உன்னை கொல்லப்படாது. 2வது உன் ஃபேமிலி மூலமாக எனக்கு துணை கிடைக்குதுன்னு நான் அமைதியாக இருந்தா என்னடி உன்னை என்னால் கொல்ல தாண்டி முடியாது, ஆனால் அடி போட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமாவோட த்ரோட்டை பிடிச்சி பயங்கரமாக அழுத்திட்டான். விட்றாடே விட்றா அப்படின்னு கத்துறாங்க பாட்டிமா. அந்த டைமில் மினியோட மம்மி அந்த மோதிரத்தை அப்படியே கவனித்து பார்த்து இது தூளாக உடஞ்சி போகணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. தம் ஃபிங்கரை வச்சு அப்படியே ரப் பண்ணி தான் அதை சொல்கிறாங்களா? அப்படியே 2 மோதிரத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த அந்த ஸ்டோன் அப்படியே பொடிப்பொடியாக உடஞ்சி போயிடுச்சு. உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஆத்மா க்ரீன் கலரில் வெளியில் வந்துடுச்சு. பார்க்குறதுக்கு ஏதோ வால் முளைச்ச மனுஷனை போல் இருக்குது. உயிரே போயிடுச்சு இதை நோட்டீஸ் பண்ண பிளாக் வேர்ல்டோட கிங்குக்கு. அப்படியே பாட்டிமாவை எத்தி விட்டுட்டு நடக்கக்கூடாது, இது நடக்கக்கூடாது அப்படின்னு கத்துறான். அந்த டைமில் இன்னொரு மோதிரத்துலேருந்து ஒரு ஸ்டார் போல் ஒரு லைட்டிங் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கு. அதை நோட்டீஸ் பண்ண ஜிமின், ஆண்டி இந்த ஸ்டார் போல் இருக்க லைட்டிங்கையும் அந்த க்ரீன் கலரில் இருக்கிற ஏதோ உருவத்தையும் 2-3 வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். டக்குன்னு மினியோட மம்மி எழுந்து நின்று அந்த ஸ்டார்கிட்ட ஓடி போகி 2-3 தன்னோட ஹேண்ட்ஸால் இந்த சைடும் அந்த சைடும் அசைச்சு துண்டு துண்டாக போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த ஸ்டார் 2-3 வெட்டப்பட்டு அப்படியே கீழே விழுந்து மறைஞ்சு போயிடுச்சு. மினியோட பாடியில் ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்படியே பொத்துன்னு மயங்கிட்டாங்க. அடுத்த செகண்டே வைன் மினியை போய் டச் பண்ணுறாங்க. மினியை டச் பண்ண நெக்ஸ்ட் செகண்டே வைனோட பாடியிலருந்தும் ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. 2 பேருமே அப்படியே மயங்கி போயிட்டாங்க. அடுத்த செகண்டே மினியோட மம்மி அந்த க்ரீன் கலரில் இருந்த ஆவி போல் இருந்த உருவத்துக்கிட்ட போய் 2-3 வெட்டப்படட்டும் இது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹேண்ட்ஸை வச்சு இந்த சைடும் அந்த சைடும் அசைக்கிறாங்க. அவ்வளோதான். 2-3 வெட்டப்பட்டு அந்த ஆத்மா போல் இருந்த க்ரீன் கலர் புகை போல் இருந்த உருவம் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. அவ்வளோதான். டம்முனுங்கிற ஒரு சவுண்டு கேட்குது. இது எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் நடக்குது. பிளாக் வேர்ல்டோட காடால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே டம்முனுங்கிற சத்தம் கேட்டதும் எல்லாரும் பேக் சைடில் திரும்பி பார்க்குறாங்க. அந்த பிளாக் வேர்ல்டோட காட் கருப்பு புகை போல் அப்படியே காற்றுல கரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அடுத்த செகண்டே அங்கே இருந்தக்கூடிய சூனியக்காரர்கள் எல்லாரும் மறைஞ்சு போயிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. ஐயோ வாங்க ஓடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே வைனையும் மினியையும் தூக்கிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். பாட்டிமா கருப்பு புத்தகத்தை நல்லா மெமரி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுருந்ததுனால. ஸோ பாட்டிமா அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரகசிய இடத்த 1 வீக் இங்கே தங்கியிருக்கும் போதே பார்த்து வச்சுருப்பாங்க. வீமின் குக்குக்குமே அந்த இடத்த சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்த நோக்கி தான் எல்லோரும் ஓடுறாங்க. அந்த இடத்துக்குள்ளேருந்து நேராக வெளியில் போகும்போது எந்த போர்ட்டல் வழியாக இந்த பிளாக் வேர்ல்டோட காட்டுக்குள்ளே வந்தாங்களோ அந்த இடத்துல வந்து நிற்குது அந்த அரண்மனையிலேருந்து வெளியில் போகக்கூடிய அந்த நுழைவு வாயில். எல்லோரும் இப்போ இந்த இடத்துக்கு வந்ததும் அப்பாடான்னு இருக்குது. அம்மா இந்த இடத்துலேருந்து தான் நம்ம உலகத்துக்குள்ளேருந்து வந்தோம். ஆமாம், அங்கே ஒரு பாறை இருக்குமே, அந்த பாறை எங்கே அப்படின்னு சுற்றி பார்க்குறாங்க எல்லாரும். அந்த டைமில் வைன் மெதுவாக தன்னோட ஐஸ் அட்ஜஸ்ட் பண்ணி முழிச்சு பார்த்துட்டு அம்மா டேங் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் இறங்கு, வயிற்றில் பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ படுத்திருக்க பாடு இருக்கே இறங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மினி அந்த டைமில் ஜங்குக்கோட நெக்கை டைட்டாக கிரிப் பண்ணி அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ணா குண்ணான்னு சொன்ன வாயிலே குத்துவேன் இறங்குடி அப்படின்னு சொல்லி மினியையும் இறக்கி விட்டுட்டு அந்த பாறையை தான் தேடி பார்க்குறாங்க. அந்த டைமில் ஜிமீன் அந்த குட்டி பாறையை நோட்டீஸ் பண்ணிவிட்டு இந்த இருக்குடா பாறை அது திருப்புவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பாறையை இந்த சைடும் அந்த சைடும் உதச்சி பார்க்குறாங்க. உதைக்க முடியல. ஃபேமிலியாக சேர்ந்துக்கிட்டு முயற்சி பண்ணி இந்த சைடும் அந்த சைடும் அசைக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த பாறை மூவ் ஆகிடுச்சு. மூவ் ஆன நெக்ஸ்ட்டு செகண்டே இவங்க நின்றுக்கிட்டு இருக்க உலகத்திலேருந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பூமி நல்லா தெரியுது. நெக்ஸ்ட்டு 1 செகண்ட் கூட வெயிட் பண்ணலை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பூமிக்கு அந்த போர்ட்டல் வழியாக வேகமாக வெளியில் வந்துட்டாங்க. எல்லோரும் இப்போ பூமிக்கு வந்துட்டு ஆப்போசிட்டில் திரும்பி பார்க்குறாங்க. கலர்ஃபுல்லான லைட்டிங்கில் ஆப்போசிட்டில் அந்த மேஜிக் வேர்ல்டு தெரியுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பூமியில் பிளாக் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு பாறை எங்கேயுமே இருக்குது. கிடுகிடுன்னு ஜிமின் போகி அந்த பாறையை சைடில் திருப்புறாங்க. அப்படியே எல்லா பக்கமுமே இப்போ இருட்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பாறையை திருப்பினா இன்னொரு கிரகத்துக்கு போகக்கூடிய போர்ட்டல் இருக்குது. இந்த பாறையை எகெயின் ரோல் பண்ணால் இந்த போர்ட்டல் மறைஞ்சு போயிடுது. ஸோ இதை வச்சு தான் ஜோன் மாயா 2 பேரும் இந்த உலகத்துக்குள்ளே அந்த பிளாக் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு எகெயின் பூமிக்கே வந்து போக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த இடத்துக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினப்போட ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டிகிட்டு விமின் குக் தங்களோட மேன்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ நடந்த அத்தனை விஷயங்களையும் 4 years லேட்டர் தன்னோட பொண்ணுக்கிட்ட தன்னோட பொண்ணு ஒய்யாரிக்கிட்ட வைன் ஒரு கதை போல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அழகாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வைன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்த விமின் குக் 3 பேரும் ஒய்யாரியை தூக்கி அப்படியே லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு, ஒய்யாரி எதை நாங்கள் மறக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்டோரியை தேவையில்லாமல் உன் மம்மி உனக்கிட்ட சொல்லிவிட்டா. தினமும் நைட்டு இந்த ஸ்டோரியை தான் கேட்பியா, வேறு ஸ்டோரியை கேட்க மாட்டியாமோ அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். டேடி, இந்த ஸ்டோரி சூப்பராக இருக்குது. நான் மட்டும் மம்மியாவோ மினி சித்தி மாதிரியோ இருந்தா நான் இந்த டெவில கல்யாணம் பண்ணியிருப்பேன் தெரியுமா. பிளாக் வேர்ல்டோட குயினாக நான் மாறியிருப்பேன். சரியான முட்டாளுங்க என் மம்மியும் மினி சித்தியும். இந்த பூமியில் வந்து சாதாரண மனுஷங்களாக இருக்காங்க. அங்கே இருந்திருந்தா ராணி ஆயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அதுதானே பார்த்தேன். என் மோனா பாட்டியோட கிரிமினல் புத்தி உனக்கு இல்லாமையாக இருக்கும். பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் என் மோனா பாட்டி மாதிரி இருந்துக்கிட்டு ஐயோ பிளாக் வேர்ல்டு குயின் ஆகணும்னு ஆசையா உனக்கு, கெட்டுச்சு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ டேங் சொல்கிறாங்க, இப்போ என்ன பூமியில் இருந்தால் தானே படிக்கணும் எழுதணும் ஸ்கூலுக்கு போகணும். பிளாக் வேர்ல்டுக்கு போனால் தான் அந்த தொந்தரவு கிடையாது. அதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு தானே பேபி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க டேங் ஒய்யாரியை பார்த்து. கரெக்ட், எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்காது. நம்ம வீட்டில் இருக்க ஆடு மாடெல்லாம் என்ன ஸ்கூலுக்கா போகுது, ஜாலியாக வீட்டில் இருக்குல்ல. என்னை மட்டும் இதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஸ்கூலுக்கு போகவே. போங்க மம்மி வாங்க, எனக்கு கதை சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டே தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயினை ஹக் பண்ணிக்கிட்டு அகெயின் படுத்துக்கிட்டாங்க ஒய்யாரி. ஐயோ இந்த குள்ளநரியை பெற்றுப்பிட்டு ஒரே நைட்டில் பிறந்தது இந்த குள்ளநரி. அம்மா இப்போ வரையும் டச் பண்ணலை. ஒயினு சத்தியமாக குழந்தைய தூங்க வச்சுப்புட்டு நீ எங்ககிட்ட வர்ற இல்லை, நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டி தீத்து விட்டுப்பிடுவோம் உன்னை நாள் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். வாயினை இப்போ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே குழந்தை தூங்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்டை கேட்டதும் விமின் குக்கு குஷி தாங்க முடியலை. ஓகே என் தங்கத்தை தூங்க வை, அதுக்கப்புறம் நம்ம தங்கத்துக்கு அப்புறம் சில்வர் பிளாட்டினம்னு ஒரு தம்பியோ தங்கச்சியோ பெற்று கொடுக்கலாம் அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஒய்யாரி டக்குன்னு எழுந்து உட்காந்து, நான் எனக்கு தம்பி தங்கச்சி யாரும் வேண்டாம், நான் மட்டும்தான் என் மம்மிக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாயினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, டேடி நீங்கள் 3 பேரும் உங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. பேசவே முடியலை விமின் குக்கு. வைன் சிரிச்சுக்கிட்டே ஒய்யாரியோட சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணி அமைதியாக படுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஹாப்பி எண்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஆர்மீஸ்.